பா என்னப்பா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி எல்லாரையும் வர சொன்னேன். வந்ததுலேருந்து அமைதியாக உட்காந்துருக்க. என்ன எதுன்னு சொல்லுப்பா. ஒன்றும் இல்லை சாமி, எனக்கும் வர வர உடம்பு சரியில்லாமல் போயிருதுல்ல, அதான் இந்த வீட்டை தம்பி பேரில் எழுதி வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். பா என்ன விளையாடுறீங்களா? இங்கே பாருப்பா, வீடுனா 2 பேருக்குமே உரிமை இருக்கு. அவனுக்கு என்ன பண்ணுறீங்களோ அதே இது எனக்கும் பாதிப்பாங்க எழுதி வச்சுட்டு போயிருங்க, அவ்வளோதான். சாமி, உனக்கு பண்ணதை விடவா இவனுக்கு அதிகமாக பண்ணிவிட்டேன். சும்மா உங்கள் பையன் போறானமே பாடாதீங்கப்பா. எனக்கு வேணுங்கிறத எழுதி வச்சுட்டு நீங்கள் என்னமோ பண்ணுங்க. பா விடுப்பா, அக்கா சொல்கிறது சரிதான். அவளுக்கு சேர வேண்டிய சொத்தை நீங்கள் கொடுத்துருங்க. எனக்கு இந்த வீட்டில் என்னப்பா, நான் வாடகை வீட்டில் கூட இருந்து பொழைச்சிப்பேன். கொஞ்சம் இரு கோபி. ஏய் நேடி பேசிக்கிட்டு இருக்க? நம்ம கல்யாணம் பண்ணப்போ உங்கள் அப்பா நமக்கு குறை வச்சாரா? நகை நேட்டில் இருந்து சீசன் வரைக்கும் நிறக்க தான் பண்ணியிருக்காரு. இப்போ இருக்க இந்த ஒரு வீடு தான், அதில் சரிவாதி நிற்கிற. நாளைக்கு கல்யாணம் பண்ண அவன் எங்கே போய் நிற்பான்? உனக்கு சொந்தம் சொல்லிக்க கடைசி காலத்தில் நம்பி ஒருத்தன் தான் இருக்கான். 4 பேர் நமக்கு இல்லாட்டி நம்ம குழந்தைக்கு தாய்மாமனா அவன் தான் நிற்க போகிறான். 4 பேர் சொந்த நாளைக்கு கூட நிற்கும், சொத்து சோகம் கூட இருக்காது. நான் சொல்ல உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்.